அரங்கனுக்காக தன்னுடைய உயிரையே விட்ட இஸ்லாமிய இளவரசியை இன்றும் துளுக்க நாச்சியாராக வழிபடும் கதை தெரியுமா? பாண்டியர்களை வீழ்த்தி திருவரங்க கோவிலில் உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆலய உற்சவ மூர்த்தியின் ஐம்பொன் சிலையை கைப்பற்றி டெல்லிக்கு கொண்டு சென்ற மாலிக் கஃபூர் அனைத்தையும் சுல்தானுக்கு பரிசளித்தான். அவற்றிலிருந்த அரங்கனின் சிலை சுல்தானின் மகளான சுரதானியை ஈர்க்க அவள் அச்சிலையை எடுத்து அதை குளிப்பாட்டி அலங்கரித்து உணவளித்து அதனுடன் நேரம் செலவிட ஆரம்பித்தாள். இதுவே மெல்ல நாளடைவில் தன்னையும் அறியாமல் அரங்கனின் மீது காதல் கொள்ள காரணமாகி விடுகிறது. அந்த நேரத்தில் அரங்கனை மீட்க திருவரங்கத்தில் இருந்து தலைமை பட்டருடன் நாட்டிய குழு ஒன்று டெல்லியை அடைகிறது. அவர்கள் இசை நடனம் ஆகியவற்றால் சுல்தானை மகிழ்விக்க அவர்கள் விரும்பிய பரிசை கேட்க சொல்கிறார் சுல்தான். அவர்கள் அரங்கனின் சிலையை கேட்க சுல்தானும் அதை ஏற்றுக்கொண்டு மகள் உறங்கிய பின்னர் சிலையை எடுத்துக் கொடுத்து விடுகிறார். காலையில் கண் விழித்த இளவரசியால் அரண்மனை போர்க்களமாக மாறுகிறது. சிலையை மீண்டும் மீட்டு தருமாறு சுரதானி சுல்தானிடம் கேட்கிறார்.